ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா நாட்களிலும் இறை வார்த்தை திருப்பலியில் வாசிக்கப்படும் போது உள்ளம் தொடப்படுகிறோம். மிக முக்கியமாக தவக்காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வார்த்தைகளால் நாம் எல்லாரும் உள்ளம் தொடப்பட்டு ஆண்டவருக்கு நெருக்கமாக வேண்டும், நம்முடைய உறவை சரி செய்ய வேண்டும் அடுத்தவர்களோடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 2வது வாரம் இந்த புதன்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எரேமியா இறைவாக்கினர் மற்ற இறைவாக்கினர்கள் அனைவரை விட ஆண்டவர் இயேசுவை ஒத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் திருமணம் செய்யவில்லை. அதே போலத்தான் எரேமியா இறைவாக்கினரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, ஆண்டவர் எவ்வாறு அநியாயமாக துன்புறுத்தப்பட்டாரோ அவ்வாறே இவரும் துன்புறுத்தப்படுகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியை மீண்டும் சிந்தித்து பாருங்கள். வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம், அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்கிறார். நீங்கள் பாவத்துக்கு மேல் பாவம் செய்தால் பாபிலோனுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்படுவீர்கள் என்று எச்சரித்த அவரை நையாண்டி செய்தார்கள், கேலி செய்தார்கள். அவர் மீது குற்றம் சுமத்துவோம், அவர் சொல்லுவதை நம்ப வேண்டாம் என்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எரேமியாவினுடைய ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்னை கவனியும். பிரியமானவர்களே, நிறைய பேர் அவங்க என்ன கேட்க விரும்புகிறாங்களோ அதுதான் நம்ம பேசணும்னு ஆசைப்படலாம். ஆனால் நாம் அப்படி பேச முடியாது. ஆண்டவருக்கு பிரியமானதை தான் பேச வேண்டும், செய்ய வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்த தான் நாம் வாழ வேண்டும். இத்தகைய சூழ்நிலைகளில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாதீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே நீர்தான் எனக்கு உண்மையான நிம்மதியை, மகிழ்ச்சியை கொடுப்பவர் என்று ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும். எரேமியாவினுடைய ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும், நன்மைக்கு கைமாறு தீமையா, என் உயிரை போக்க குழி பறித்திருக்கிறார்கள். பாருங்கள், நான் என்ன செய்தேன் ஆண்டவரே உமக்கு தெரியுமே. இதுதான் மிக முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் மனத்திலே வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம். அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம் திருமுன் நின்றதை நினைவு கூறும். ஆண்டவரே, அவங்களுக்காக ஜெபித்தேன் உம்முடைய முன்னாடி. நான் செய்ததெல்லாம் நல்லதுதான், ஆனா அவங்க கெட்டது செய்யறாங்க. என்ன பாருங்க ஆண்டவரே, எனக்கு சக்தி தாரும் ஆண்டவரே, உம்முடைய வேலையை தொடர்ந்து செய்ய ஆற்றல் தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, கோயிலுக்கு வரும்போது எல்லாம் எரேமியா செய்த அதையே தான் நாமும் செய்ய வேண்டும். ஆண்டவரே, அந்த மக்களுக்காக ஜெபிக்க நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு நன்மை செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, கெட்டது செய்தவர்களுக்கோ நான் நல்லது நடக்க வேண்டும் என்று ஜெபிக்க நான் உம் திருமுன் நின்றேனே என்று நாம் சொல்ல வேண்டும்.
யாரும் அழிந்து போக வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். இவ்வளவு செய்தார்கள், என்னை கொல்ல தேடுகின்றார்கள், என் பெயரை கெடுக்கின்றார்கள், என்னை நாசப்படுத்துகின்றார்கள். ஆண்டவரே, அவர்களுக்காக எல்லாம் ஜெபிக்க நான் இங்கே நின்றதை நினைவு கூறும் என்று ஜெபிக்கிறாரே பாருங்கள். எரேமியா. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாடம். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருக்காக வாழ்வது, ஆண்டவர் முன்னிலையிலே மற்றவர்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி ஜெபிப்பது, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்பது, இதுதான் நம்முடைய அழைப்பும் கூட. இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை முன்னறிவிப்பதை, மூன்றாம் முறையாக முன்னறிவிப்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். 3 தடவை சொல்றார் அந்த சீடர்களை தயாரிக்க. நீங்க ஷாக் ஆயிடாதீங்க, நான் சிலுவையில் அறையப்படும் போது தொடர்ந்து எனக்கு பிரமாணிக்கமாயிருங்கள், தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் போல் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கும் தனக்கு எத்தகைய சாவு நேரும் என்பதை ஊகித்து அறிந்தவர் போல இருக்கிறார் பாருங்க. ஏற்கனவே ஸ்நாபக அருளப்பர் திருமுழுக்கு யோவான் அவருடைய உறவினர் கொல்லப்பட்டார். இந்த தலைவர்கள் எல்லாம் பொறாமையினால் கொடூரமான, அதுவும் இன்றைய பகுதிப்படி சிலுவையிலே அறையப்படுகின்ற அளவுக்கு தன்னை கொடுமைப்படுத்த போகிறார்கள் என்பதை உணர்ந்த ஆண்டவர் அவர்களுக்கு 3ஆம் முறையாக சொல்லுகிறார். 3 முறை ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை பற்றி, வர இருக்கின்ற துன்பத்தை பற்றி பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் அந்த சீடர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை பாருங்க. முதல் தடவை அவர் சொன்னார், மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உடனே பேதுரு ராயப்பர் என்ன சொல்றார், அவர் தனியா கூட்டிட்டு போய் இது உமக்கு நேராது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு புத்திமதி சொல்றார். உடனே போ பின்னாலே சாத்தானே, தந்தையின் விருப்பத்தை தானே நான் நிறைவேற்றுவேன். அவரு புரிஞ்சிக்கல. 2வது தடவை தன்னுடைய பாடுகளை பற்றி சொன்னார். அப்போ அது முடிஞ்சு புரிஞ்சிக்காத அவங்க, யார் பெரியவன் நமக்குள்ள, அதை பத்தி தான் பேசுறாங்க. 2வது தடவை பேசுறார். இன்னைக்கு 3வது தடவை சொல்றார், நான் பாடுபட வேண்டும், சிலுவை சாவுக்கு உள்ளாக வேண்டும் சொல்றார். இப்பவும் புரிஞ்சுக்கல. இப்ப 2 பேரு அவங்க அம்மாவை கூட்டுக்கிட்டு போய், நீ ஆட்சி உரிமையோடு வரும்போது வல பக்கமும் இடப்பக்கமும் நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப கேவலமா இருக்கு, வெட்கத்துக்குரியதா இருக்கு. பாடுகளை பற்றி சொல்லுகிறார், பதவியை பற்றி இவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். இதெல்லாம் சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா இதை பத்தி பேசவே இல்லை. இப்படி நடந்ததை சொல்லாம விட்டுருன்னு சொல்லி அவர் நற்செய்தியில எழுதவே இல்லை. மத்தேயு என்ன சொல்றாரு, கொஞ்சம் அவங்க கேட்கல, யாக்கோபும் யோவானும் கேட்கல, அவங்க அம்மா தான் கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கும்போது புரிஞ்சுக்கிட்டார், நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரியுமா என்று பன்மையில் தான் கேள்வி கேட்கிறார். அம்மா மட்டும் கேட்கல, நீங்களும் சேர்ந்து தான் கேட்குறீங்க. அது முடிஞ்ச பிறகு சீடர்கள் அம்மா மேல கோவப்படல, இவங்க மேல தான் கோவப்பட்டாங்க. இந்த சீடர்கள் மேலதான் கோவப்பட்டார்கள். ஏன் கோவப்பட்டார்கள்? ஏன்னா நீங்க சொல்லாமல அவங்க அம்மா கேட்கும். நான் நினைக்கிறேன், எங்க போனாலும் அவர் 3 பேரை கூட்டிட்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவான். பேதுரு ராயபுரம் ஓரம் கட்டுறதுக்காக இவங்க 2 பேரும் வலை பக்கமோ இட பக்கமோ உட்காரலான்னு நினைச்சாங்களோ என்னவோ, அம்மா கிட்ட சொல்லி இப்படி கேட்க சொல்லிருக்காங்க. அதுவும் சொந்தக்காரங்க வேற, ரொம்ப அந்த சொந்தத்தை பயன்படுத்தி இப்படி பதவியை வாங்கலாம் என்று பார்க்க. ஆண்டவர் ரொம்ப கோவப்படல, பொறுமையா தான் கேட்கிறார். பதவி வேணும், தனி சலுகை வேணும், ப்ரிவிலேஜ் வேணும் அப்படின்லாம் சொல்றீங்களே, துன்பப்பட தயாரா இருக்கிறீங்களா? துன்பத்தினால் தான் மாட்சி. உடனே அவங்க தயாரா இருக்கும்.
உடனே புரிஞ்சுதோ புரியலையோ தயாரா இருக்கிறோம். எவ்வளவு கஷ்டம் என்றாலும் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்றாங்க பாருங்க. ரெண்டாவது ஆண்டவர், சரி தயாரா இருந்தாலும் இருங்க, நீ எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் யாருக்கு எதை கொடுக்கிறதுன்னு தந்தை கடவுள் முடிவு செய்வார். பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவர் சொல்லுகின்ற இதே மனநிலையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் இந்த சீடர்களை போல முதல் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் அலையக்கூடாது, கடவுளுடைய விருப்பத்தை செய்யணும். இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய விருப்பப்படி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு உழைத்த பிறகும் கூட, ஆண்டவரே நீர் என்னை படைத்ததற்கு நன்றியாகத்தான் செய்திருக்கிறேன், நீர் எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, உமக்கு ஊழியம் புரிவதே எனக்கு மகிழ்ச்சி என்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே என்னடா அது நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா இவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க போல இருக்கு என்று அவர்களும் மோசமாகத்தான், எல்லா சீடர்களும் ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் முதலிடத்துக்காக அடித்துக் கொள்பவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்ற அந்த அறிவுரையை பாருங்கள். பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். மற்றவங்களை மிரட்டினா நீ பெரிய தலைவரா? ஆண்டவர் முன்னாடி அப்படி கிடையாது. உயர்குடி மக்கள் தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. பதவிக்கு ஆசைப்படாத, மற்றவங்க மேல அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்காத, மற்றவங்களை மிரட்டாத, உருட்டாத. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்க எப்படி வேணாலும் செய்யலாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. பாருங்கள், உங்களில் பெரியவராக இருக்க விரும்புபவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். பெரியவனா இருக்கணுமா? வீட்டில் நீ டிவி பார்த்துட்டு இருந்தா, மொபைலையே நோண்டிட்டு இருந்தா, எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருந்தா நீ பெரியவனே கிடையாது. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு செய்து எல்லாருக்கும் பணிவிடை புரியும் போதுதான் நீ பெரியவர். சில பேர் நினைச்சுக்கிறாங்க, நல்ல ஸ்டைலா வாட்சி கட்டி இருந்தா, மோதிரம் நகை எல்லாம் போட்டு இருந்தா, லேட்டஸ்ட் மாடல்ல ட்ரெஸ் பண்ணி இருந்தா, பேங்க்ல நிறைய பணம் இருந்தா, மாடி வீடு கட்டி இருந்தா பெரியவர்கள் என்று நினைக்கிறார்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் தொண்டராய் இருக்க வேண்டும், அடிமை வேலை செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய அழைப்பை பாருங்கள். இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை பாருங்கள். ஒரு பக்கம் அநியாயமாக துன்புற்ற எரேமியா மக்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்த எரேமியா, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் பதவிக்காக அலைந்த சீடர்கள். ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் பொறுமையோடு தன்னுடைய மதிப்பீடுகளை எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம், அவர் குரலை கேட்போம். உண்மையாகவே ஏது ஆண்டவர் முன் மதிப்புக்குரியது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆமென்.